Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம நவுன் கிளாஸ், adjective clause, நவுன் கிளாஸ், adverb clauses சேர்த்து சென்டென்சஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் adjective clauses and adverb clauses சேர்த்து சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். It's gonna be an interesting lesson. So without any further delay, let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த நேரத்தில் உன்னுடைய ரியாக்ஷன் பிடிச்சிருந்தது. I liked your reaction at that time. I liked your reaction at that time. ஸோ இப்போ இங்கே at that time அப்படின்னு டைமை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிற இந்த adverb phrase எடுத்துகிட்டு ஒரு adverb clause போடலாம். டீச்சர் உன்னை பேச கூப்பிட்டப்போ உன்னுடைய ரியாக்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. டீச்சர் உன்னை பேச கூப்பிட்டாங்களா, அப்போ நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், I liked your reaction when the teacher called you to speak. ஸோ ஐ லைக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப், மெயின் கிளாஸ். என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறோன்னா உன்னுடைய ரியாக்ஷன், அது இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட். அப்புறம் எப்போ பிடிச்சிருந்தது, டீச்சர் உன்னை பேச கூப்பிட்டப்போ, கரெக்டாக, வென் த டீச்சர் கால்ட் யூ டு ஸ்பீக். ஓகே, ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்க யோர் ரியாக்ஷன் இந்த நவுன் எடுத்துகிட்டு வேற ஒரு நவுன் போட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் போட போகிறேன். அதுதான் adjective clause. பாருங்கள், டீச்சர் உன்னை பேச கூப்பிட்டப்போ நீ ரியாக்ட் செஞ்ச விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, என்ன விதம், நீ ரியாக்ட் செய்த விதம். ஐ லைக் த வே யூ ரியாக்டட் when the teacher called you to speak. ஸோ ஆப்ஜெக்ட் பிளேஸில் முதல்ல யோர் ரியாக்ஷன் அப்படின்ற நவுன் மட்டும் இருந்தது. இங்கே த வே அப்படின்னு ஒரு நவுனை மாற்றிருக்கோம். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் யூ ரியாக்டட் அப்படின்ற வேர்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர அந்த சப்ஜெக்ட் அந்த வேர்ப், அந்த கிளாஸ், அதுதான் adjective clause. ஐ லைக் த வே யூ ரியாக்டட், நீ ரியாக்ட் செய்த விதம் எனக்கு பிடித்திருந்தது. எப்போ, when the teacher called you to speak. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவனுடைய முயற்சிகளை மேனேஜர் பாராட்டினார். த மேனேஜர் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் எஃபர்ட்ஸ். கரெக்ட், த மேனேஜர் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்ரிஷியேட்டட்ன்றது வேர்ப். எதை அப்ரிஷியேட் பண்ணார், ஹிஸ் எஃபர்ட்ஸ், ரைட். ஸோ இது ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே அவர் ஏன் அப்ரிஷியேட் பண்ணார், இல்லை எப்போ அப்ரிஷியேட் பண்ணார், எப்படி அப்ரிஷியேட் பண்ணார், இதெல்லாம் சொல்கிறது தான் adverb. இந்த சென்டென்ஸில் adverb இல்லை. நான் அடுத்த சென்டென்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா, அவர் ஏன் இல்லை எங்கே இல்லை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாருன்ற டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்காக ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வர கிளாஸ்ன்றதுனால இது adverb clause. பாருங்கள், அவனுடைய முயற்சிகளை மேனேஜர் அவர்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது பாராட்டினார். எப்போ பாராட்டினார், எப்போ அப்ரிஷியேட் பண்ணார், அந்த அப்ரிஷியேட் பண்ணுற ஆக்ஷன் எப்போ நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், அவங்க மீட்டிங்கில் இருக்கும்போது அப்படின்னு. ஸோ the manager appreciated his efforts while they were in the meeting. அவங்க மீட்டிங்கில் இருந்தப்போ, while they were in the meeting. ஓகே, அடுத்த சென்டென்ஸில் அவனுடைய முயற்சிகள், his efforts அப்படின்னு இருக்கிற அந்த நவுனை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக, இன்னும் கொஞ்சம் அதுக்கு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் போட போகிறோம். பாருங்கள், அவன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக செஞ்ச முயற்சிகளை மேனேஜர் அவங்க மீட்டிங்கில் இருக்கும்போது பாராட்டினாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முயற்சிகள் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அவன் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக செஞ்ச முயற்சி அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்திருக்கு. நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர கிளாஸ்ன்றதுனால இது ஒரு adjective clause. தி மேனேஜர் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் that he put into this project. ஓகே, ப்ராஜெக்ட்டுக்காக அவன் செஞ்ச முயற்சி, அவன் போட்ட எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, ஸோ அது that he put into this project while they were in the meeting. Okay, the manager appreciated his efforts that he put into this project while they were in the meeting. Okay, the manager appreciated his efforts. Subject, verb, object இருக்குது. The manager subject, appreciated the verb, his effortsன்றது object. அதில் ஒரு noun, his effortsன்றது இருக்குது. அதை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்திருக்கிறது adjective clause. That he put into this project. ஓகேயா, அந்த எஃபர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிறது adjective clause. எப்போ அப்ரிஷியேட் பண்ணாருன்ற விஷயத்த சொல்கிறதுக்கு while they were in the meeting அப்படின்ற adverb clause யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். கேமுக்கு அப்புறமா அவங்க அந்த பிளேயர்ஸை செலிப்ரேட் பண்ணாங்க, கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தே செலிப்ரேட்டட் த பிளேயர் ஆஃப்டர் த கேம். ஸோ கேமுக்கு அப்புறம் அவங்க கொண்டாடினாங்க. தே செலிப்ரேட்டட் யாரை, த பிளேயர், எப்போ, ஆஃப்டர் த கேம். ஸோ ஆஃப்டர் த கேம் அப்படின்றத எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ், adverb clause யூஸ் பண்ணலாம். அந்த பிளேயர் இதுக்கு முன்னாடி லீக் மேட்ச்சில் விளையாடினதே இல்லை, அதனால அவங்க அந்த பிளேயரை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ லீட் மேட்ச்சில் விளையாடினதே இல்லை, அவர் ஏன் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல் கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு மீனிங் புரியும். பாருங்கள், they celebrated the player because he had never played in a league match before. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் லீக் மேட்ச்சில் விளையாடினதே இல்லை, அதனால் அவங்க அந்த பிளேயரை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ இது சரியாக நம்மளுக்கு புரியல இல்லையா, என்ன கான்டெக்ஸ்ட்னே புரியல. லீக் மேட்ச்சில் விளையாடினதே இல்லை, அப்புறம் ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணோடனே இன்னும் தெளிவாக புரியும். பாருங்கள்,
செஞ்சுரி அடித்த அந்த பிளேயர் இதுக்கு முன்னாடி லீக் மேட்ச்சில் விளையாடினதே இல்லைன்றதுனால அவங்க எல்லாரும் அவனை செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அவர் லீக் மேட்ச்சில் விளையாடினதே இல்லை, ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ they celebrated the player who scored a century because he had never played in a league match before. செஞ்சுரி அடித்த அந்த பிளேயரை எல்லாரும் ஏன் செலிப்ரேட் பண்ணாங்க? They celebrated the player who scored a century because he had never played in a league match before. அவர் லீக் மேட்ச்சில் விளையாடினதே இல்லை, அதனால் செஞ்சுரி அடித்த அந்த பிளேயர், அதனால தான் த பிளேயர் ஹூ ஸ்கோர்ட் அ செஞ்சுரின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சென்டென்சஸை வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் ட்ரை பண்ணுங்கள். நெகட்டிவாவோ இல்லை கொஸ்டினாவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். Okay, thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.